ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரீவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரீவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்ஜில் 2 விதமான ஊறுகாய் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மீன் ஊறுகாய், இன்னொன்று வந்து இறால் ஊறுகாய். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து இறால் ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமா இப்ப சேர்க்க வேண்டாம், ஓரளவுக்கு சேர்த்தா போதும். இது வந்து இறால வந்து நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்காக இந்த அளவு வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல வந்து நம்ம இறால வந்து லைட்டா ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் நம்ம பண்ணி எடுத்துக்க போறோம். ஸோ இறால வந்து நீங்க முதல்ல நல்லா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா 1 மணி நேரத்துல இருந்து ஒரு 1.5 மணி நேரமாச்சும் நீங்க வந்து ஊற வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த இறால்ல உப்பு, அந்த காரம் எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து கண்டிப்பா கொடுக்கும். இப்போ இதை வந்து நம்ம லைட்டா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்க போறோம். ஸோ டைரக்டா நம்ம நிறைய எண்ணெய் ஊத்தி பொரிக்கிறதோட இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியா எண்ணெய் ஊத்தி செய்யும் போது உங்களுக்கு அந்த பொறுமையா அது வந்து நல்ல வெந்தும் வரும். ஏன்னா அதிகமா வந்து நீங்க பொரிச்சிட்டீங்க அப்படின்னா டீப் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸோ இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போறோம். ஏன்னா இது வந்து நமக்கு ஓவர் குக் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வராது. ஸோ அதுக்காக தான் ஓவர் குக்கும் ஆகக்கூடாது, ரொம்ப பர்ஃபெக்டா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஊறுகாய் ரொம்ப நல்ல பதமா வரும். ஸோ இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் இல்லாம அந்த ப்ரான்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இது வந்து சைட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா ஊறுகாய் அப்படிங்கும் போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்தாதான் கெட்டு போகாம இருக்கும், அந்த டேஸ்டும் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதனால நான் மறுபடியும் கொஞ்சமா நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்ப எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 2 கருவேப்பிலை, அப்புறம் வந்து பச்சை மிளகாவை வந்து நல்லா கீறி வச்சிருக்கேன். ஒரு 4 இல்லைன்னா 5 பச்சை மிளகாவை கீறிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா இஞ்சி, அப்புறம் வந்து பூண்டு, இது 2யுமே நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை வந்து அப்படியே சேர்த்துக்குவோம். ஸோ இஞ்சி பூண்டை வந்து நீங்க தனித்தனியா அரைச்சு கூட சேர்த்துக்கலாம். அந்த ஒரு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் அந்த சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அந்த பூண்டு, அந்த இஞ்சி எல்லாம் வாயில வரும்போது நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி நான் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு டேஸ்டுக்காக இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து அரைச்சது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுவுமே நம்ம இப்ப ஃப்ரெஷ்ஷா தான் வந்து செஞ்சு போடணும். ஸோ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது, கடையில் உள்ளது அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாவே நீங்க அரைச்சிட்டு இப்ப வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாமே எண்ணெயில நல்லா வதங்கி வருது. இந்த டைம்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி வந்து சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் கொஞ்சம் கூட குறைச்சி நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். ஸோ இது வந்து கலரும் இருக்கும், அதே சமயம் காரமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. பாக்குறதுக்குமே வந்து ஒரு கலர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது கூட நீங்க கலருக்காக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம எண்ணெயில சேர்த்து வதக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கலர் வந்து நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ எந்த ஊறுகாவா இருந்தாலும் கெட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கும் போது நமக்கு புளி, லெமன் இந்த மாதிரி எல்லாம் சேர்ப்போம் இல்லையா. இன்னைக்கு நான் வந்து வினிகர் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு குவான்டிட்டி நீங்க நிறைய எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் கூட குறைச்சி நீங்க சேர்த்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு கெட்டு போகாம இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க லெமன் ஜூஸ் கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா தக்காளி கூட வந்து நல்லா வேக வச்சுட்டு அதையுமே வந்து அரைச்சி ஆட் பண்ணுவாங்க, கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா. ஸோ சில ஆப்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நான் செய்யற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா சிம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு பாயில் ஆகிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க. அந்த மாதிரி டைம் வரும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற ப்ரான்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இறால வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஸோ கொஞ்ச நேரம் மறுபடியும் அந்த மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க சிம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து வேகட்டும். அப்பதான் அந்த மசாலா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ப்ரான்ஸ்ல வந்து சேர்ந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இது ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 days வந்து நீங்க அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்க சர்வ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்டான டேஸ்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு ரெடியானதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு பவுடர் வந்து நம்ம சேர்க்க போறோம். என்ன பவுடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எப்பயுமே நம்ம ஊறுகாய்க்கு ஒரு பொடி வந்து சேர்ப்போம் இல்லையா, வெந்தயமும் கடுகும் சேர்த்து. ஆனா இப்போ வந்து நமக்கு நான்வெஜ் அப்படிங்கிறதுனால இதுல கொஞ்சமா பெருஞ்சீரகமும் கொஞ்சமா கொத்தமல்லி விதை இந்த 4மே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு, அப்புறம் வெந்தயம், அப்புறம் கொத்தமல்லி விதை, கொஞ்சம் பெருஞ்சீரகம், இந்த 4மே நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பவுடர் பண்ணி அந்த பொடியில இருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நான்வெஜ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த ஃபிளேவர் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பவுடர் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல சிம்ல வச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க. ஒரு 2 நாள் போல நீங்க ரெஸ்ட்ல விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க சர்வ் பண்ணுங்க. ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி இறால ரொம்ப பொரிச்சிட்டீங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். அதனால அதையுமே பொரிக்கும் போது பார்த்து பொரிச்சுக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப டேஸ்டான இறால் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா 2 நாளைக்கு அப்புறமா லைட்டா அப்படி மேலெல்லாம் வந்து எண்ணெய் வந்து கம்மியாயின மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்ப தேவையோ அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் தயிர் சாதம், சாம்பார் சாதம் மட்டும் இல்ல, நீங்க சப்பாத்தி பண்ணிட்டு பாஜி இல்ல அப்படின்னா நீங்க இந்த ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க இப்ப மீன் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மீன் ஊறுகாய் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இப்ப நான் ஊறுகாய் பண்றதுக்கு என்ன ஃபிஷ் பாத்தீங்கன்னா இது சூர மீன், அதாவது டுனா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுல செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மீன் கிடைச்சிச்சு, அதனால இன்னைக்கு நான் ஊறுகாய் வந்து பண்ணியிருந்தேன். இப்போ தேவையான அளவுக்கு மீனை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை பொரிக்க போறோம். இதை வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஊறுகாய் பண்ண போறோம். ஸோ அதனால அதிகமா வந்து போடணும்னு அவசியம் இல்லை. அந்த மீன்ல கொஞ்சம் அந்த உப்பு காரம் எல்லாம் சேரணும் இல்லையா, அதுக்காக தான். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் கூட நீங்க ஊற வச்சிருங்க. சில பேர் வந்து சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுப்பாங்க. பாக்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாவும் டேஸ்டும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்களும் தேவைப்பட்டா சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் நீங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப சைட்ல இது வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் இது ஊறட்டும். அதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம ஊறுகாய்க்கு நம்ம கடுகும் வெந்தயம் சேர்த்து பொடி பண்ணுவோம் இல்லையா, அதுதான் நம்ம இப்ப ரெடி பண்றோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அதை அரைச்சு எடுத்துக்கணும். ஏன்னா நல்லா வறுபடலை அப்படின்னா ரொம்பவே கசப்பு தன்மை வந்துடும். அதுக்காக தான். இப்போ ஓரளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து ப்ரௌன் கலரா மாறிடுச்சு. இந்த டைம்ல கடுகு நல்லா வெடிச்சிடணும். வெடிச்சதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு பிளேட்ல ஆற வச்சுட்டு மிக்சி கப்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதிகமா சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு தகுந்தாப்புல எண்ணெய் சேர்த்து அது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா 2-3 பேட்சா கூட நீங்க போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதிகமா வந்து நீங்க எண்ணெய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வேஸ்ட் ஆயிடும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் 65 எல்லாம் வந்து பொரிச்சு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டா இல்லாம கொஞ்சம் வந்து கடக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஊறுகாய் நீங்க ரெடி பண்ணும்போது பிரிஞ்சு வராம உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பொரிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளவுதான், மீன் வந்து நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒரு பிளேட்ல எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா மீனையுமே நான் பொரிச்சுட்டு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்.
ஸோ இப்போ வந்து ஊறுகாய் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுல கொஞ்சமா கடுகு உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சமா வந்து வெந்தயம், சும்மா பேருக்கு 2 கொஞ்சம் வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா ஃபைனா சாப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா போட்டு பொரிச்சுக்கோங்க. இஞ்சியுமே பூண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பொடிசா இந்த மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ நான் சாப்பர் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 15 கிராம் அளவுக்கு கூட போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். பூண்டு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அந்த ஊறுகாயோட டேஸ்ட் நல்லாவே இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ பச்சை மிளகா ஓரளவுக்கு ஒரு 7-8 பச்சை மிளகாவை நான் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகி அதுக்கப்புறமா நல்லா அது வெந்து வர டைம்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், இது வந்து நல்ல காரமான மிளகாத்தூள். ஸோ அதனால நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஆல்ரெடி நம்ம பொரிக்கும் போதும் நம்ம மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால தேவைப்பட்ட நம்ம லாஸ்ட்ல சேர்த்துக்கலாம். அதை பத்தி தப்பு கிடையாது. ஏன்னா ரொம்ப முதலே போட வேண்டாம் அப்படிங்கறனால நான் இந்த அளவு சேர்த்துக்கிறேன். இப்ப எண்ணெயிலேயே நம்ம எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து நான் புளி தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். புளியை வந்து கொஞ்சம் கெட்டியா கரைச்சிட்டு அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப்ல இருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. ஸோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா புளி கரைசல் சேர்க்காம வெறும் வினிகர் மட்டும் சேர்ப்பாங்க. வினிகர் மட்டும் சேர்க்கறதா இருந்தா தாராளமா பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, லெமன் ஜூஸ் கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட புழிஞ்சு சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் புளி சேர்த்து செய்யறேன். ஸோ இது வந்து இன்னுமே நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட இது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப நம்ம புளி சேர்த்ததுக்கு அப்புறமா புளியோட பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால கொஞ்ச நேரம் நல்லா தள்ளன்னு இப்படி கொதிக்க வைங்க. அப்ப அதுல உள்ள தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகி நல்லா உங்களுக்கு சிம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ ஆல்ரெடி நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற மீன்ல பெரிய துண்டா சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் லைட்டா பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ மீனை சேர்த்துட்டு அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா எல்லாமே மீன்ல கொஞ்ச நேரம் அப்சர்வ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எல்லாமே வதக்கி விடணும். அப்பதான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ இப்போ இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வந்து சிம் பண்ணியே வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க காரம் இந்த டைம்ல நீங்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால நான் மறுபடியும் கொஞ்சமா வந்து மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஊறுகாவுக்கு எண்ணெய் ரொம்பவே முக்கியம். ஸோ நிறைய எண்ணெய் சேர்க்கும் போதும் சீக்கிரமா கெட்டு போகாது. ஸோ அதனால நம்ம பொரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயும் கூட நீங்க இதுல சேர்த்துக்கோங்க. அது சேர்க்கும் போது உங்களுக்கு கெட்டும் போகாது. பிளஸ் இன்னொன்னு அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அதனால அதையுமே நீங்க வேஸ்ட் பண்ணாம இதுலயே நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த ஊறுகாயோட டெக்ஸ்சர் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அந்த வாசனையுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து சிம்ல கொஞ்ச நேரம் நம்ம வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அந்த மீனுக்கு அந்த மசாலா எல்லாமே அந்த டேஸ்ட் வந்து போகும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் போல நம்ம சிம்ல வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அடி பிடிக்குது அப்படின்னா நீங்க வந்து இடையில லைட்டா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கா. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா பொடி, வெந்தயமும் கடுகும் சேர்த்து அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பொடி சேர்க்கறது தான் அந்த ஊறுகாவுக்கு ஒரு மெயின் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சில பேர் வந்து அந்த பொடி சேர்க்க மாட்டாங்க. அதனால நம்ம இன்னைக்கு சேர்த்துதான் செய்ய போறோம். அதனால அது வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ நல்லா ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நமக்கு சப்போஸ் நமக்கு எண்ணெய் வேணும் அப்படின்னா கூட நீங்க லாஸ்டா எண்ணெயை சூடு பண்ணிட்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு எண்ணெய் அதுக்கப்புறமா சேர்க்க போறது இல்லை. ஏன்னா இந்த எண்ணெய் எனக்கு தாராளமா இருக்கு. ஸோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா
எப்பயுமே அதே மாதிரி வினிகர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஊறுகாய்க்கு. ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா நமக்கு வினிகரும் சேர்த்துக்கிறணும். ஸோ நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து புளி நிறையவே சேர்த்துருக்கோம். இன்னும் நிறைய வினிகருமே சேர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப புளிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வினிகர் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட போறது இல்லை, சீக்கிரமாவே காலி ஆயிடும். அதனால இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்ப நிறைய குவான்டிட்டி செய்றீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல நீங்க நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ வினிகர் வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரான டேஸ்டான மீன் ஊறுகாய் வந்து ரெடி. நீங்க எந்த மீன் வந்து கிடைச்சாலும், இப்போ வந்து சுர்மா மீன்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி முள் அதிகமா இல்லாத மீன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மீன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சதைப்பத்து இருக்கணும், அப்பதான் அந்த ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய மீன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் முள்ளா இருக்கும், அந்த சதை இருக்காது. ஆனா அந்த மீன் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எந்த மீனா இருந்தாலும் நல்லா உங்களுக்கு சதைப்பத்து உள்ள மீனா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை வச்சு யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் வந்து ஒரு நாள் வந்து அந்த பாத்திரத்துல அப்படியே நான் வந்து விட்டுட்டேன். சூட்டோட மூடி வைக்க கூடாது. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நல்ல ஒரு மூடி போட்டு வச்சுட்டு மறுநாள் தான் நான் வந்து ஒரு பாட்டில்ல நான் வந்து ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ இப்போ பார்க்கும்போதே தெரியும் நல்ல கெட்டி ஆயிடுச்சு. அதே மாதிரி பாட்டில் சூஸ் பண்ணும்போது கண்ணாடி பாட்டிலா சூஸ் பண்ணிக்கோங்க ஊறுகாய்க்கெல்லாம். அதுவுமே இன்னுமே உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கிறதுக்கு அதுவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஊறுகாவை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளவுதான், ரொம்ப டேஸ்டான சூர மீன்ல செஞ்ச ஊறுகாய் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.